விஜயின் கல்வி விருது வழங்கும் விழா காலை 10 மணிக்கு தொடங்கி 6 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு நின்று கொண்டே சான்றிதழ்களையும் பரிசு தொகைகளையும் வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி அளவில் முதலிடம் பிடித்த 3 மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து நடிகர் விஜய், நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் ஊக்கத்தொகையும் சான்றிதழும் வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து பெற்றது. இந்த ஆண்டு 2 நாட்களாக பிரிக்கப்பட்டு முதல் நாளான இன்று ஒரு 21 மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து கிட்டத்தட்ட ஒரு 800 மாணவ மாணவிகள் இன்றைய தினம் கலந்து கொண்டு அவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழானது வழங்கப்பட்டு தற்போது அந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பார்க்க போனால் கிட்டத்தட்ட காலை 10:30 மணி அளவில் இந்த ஊக்கத்தொகையும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியானது தொடங்கியது. ஏனென்றால் 9:30 மணி மேல் நடிகர் விஜய் மேடைக்கு வந்து அவருடைய உரையை ஆற்றிய பிறகு அந்த சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியானது தொடங்கினது. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 3:30 மணி ஆகி தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 350 மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே இந்த ஊக்கத்தொகையானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 800 மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் அந்த ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ள நிலையில 5 மணி நேரமாகிய வெறும் 350 மாணவர்களுக்கு மட்டுமே தற்போது இந்த ஊக்கத்தொகையும் இந்த சான்றிதழும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இந்த உணவு இடைவேளை மற்றும் இந்த 2 முறை மற்றும் சின்ன சின்ன இடைவேளை எடுத்துக்கொண்டு நடிகர் விஜய் தொடர்ந்து நின்று கொண்டே இந்த மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து இந்த ஊக்கத்தொகை சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறார். மேலும் இன்று 6 மணிக்கு முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இன்னும் ஊக்கத்தொகை சான்றிதழ் தொடர்ந்து வழங்க போனால் கண்டிப்பாக இது 6 மணிக்கு முடியாது. இரவு 8 அல்லது 9 மணி வரை இந்த சான்றிதழ் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 5 மற்றும் 6 மணி நேரமாக வெறும் 350 மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில இரவு 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.